போன எபிசோட்ல சேனாதிபதி மந்திரி கிட்ட தண்டபாணி பத்தி கேட்கறதையும் மல்லி கொடுத்த மருந்து கூட சந்து விஷக்காயை கலக்கிறதையும் இது தெரியாம மல்லி சத்யாவுக்கு மருந்து கொடுக்கறதையும் பார்த்தோம். இதோட தொடர்ச்சியா இந்த எபிசோட்ல மூப்பனை பார்க்க சந்து வர சந்துவை பார்த்த மூப்பன் கோபத்தோட உன்னை நான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல, எதுக்கு இங்க வந்த, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை, இங்கிருந்து போ அப்படின்னு கோபமா சொல்ல இதை கேட்ட சந்து, நான் இது வரைக்கும் என்னோட உரிமைக்காக மட்டும்தான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேனே தவிர உங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, என்கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்க கூடாதா, என்னோட தப்பை நான் உணர்ந்து திருந்திட்டேன், நான் இப்ப நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல இதை கேட்ட மூப்பன், இந்த காட்டுக்கு ஒரு நீதி இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு, அதை விட பெருசு எல்லாரோட மனசையும் புரிஞ்சு ஒத்துமையா வாழ்ற இங்க இருக்க மனுஷங்க, அப்படிப்பட்டவங்களுக்குள்ள உன்னை சேர்த்துக்கிறதுங்கிறது நடக்காத காரியம்னு சொல்ல அதுக்கு சந்து, என்ன நீங்க நம்பலாம் மூப்பா, சின்ன சின்ன தவறுகள் எல்லாரும் செய்யறது தானே, அதை உணர்ந்து இப்ப திருந்தி இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மூப்பன், நீ திருந்திட்டேன்னு சொல்றது உண்மையா இல்ல நடிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல அதுக்கு சந்து, என் மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையான்னு கேட்க அதுக்கு மூப்பன், மனுஷங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற நோயை கண்டறிஞ்சு அதுக்கான மருந்து கொடுக்க என்னால முடியும், ஆனா உன்னோட மனசுல இருக்கிற விஷயத்தை அறிஞ்சு எனக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்த தெரியாது, அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும்னு சொல்ல அதுக்கு சந்து, இதுக்கு மேல நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, சரி நான் போறேன், இந்த காடு ஊரு எல்லாத்தையும் விட்டு போறேன், அதுக்கு முன்னாடி என்னோட தவறை எல்லாம் மன்னிச்சிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு சொல்லி மூப்பனோட காலில் விழ இதை பார்த்த மூப்பன், உன்னோட இந்த மாற்றம் உண்மையானதா இருந்தா நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்ல அதுக்கு சந்து, இனி சத்தியமா நான் நல்ல வழியில நடப்பேன், நீங்க விருப்பப்பட்டு ஏதாவது ஒரு தொழிலை எனக்கு கை காட்டுனா போதும், அதை நான் செஞ்சு பொழைச்சுக்கிறேன், மல்லி நல்ல பொண்ணு, ரொம்ப அறிவான பொண்ணு, இனி நான் அவளுக்கு உறுதுணையா இருந்துகிட்டுமான்னு கேட்க இதை கேட்ட உடனே மூப்பன் சந்தோஷப்பட்டு, இப்பதான் நீ என்னோட சந்து, நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னையில இருந்து உன்னைய நான் என்னோட சிஷியனா ஏத்துக்கிறேன்னு சொல்ல இது போதும் மூப்பான்னு நன்றி சொல்ல அதுக்கு மூப்பன், மல்லிக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப பயம், நீ திருந்திட்டேன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்ல அதுக்கு சந்து, நான் மல்லி கிட்ட ரொம்ப கேவலமா நடந்திருக்கேன், இனி மல்லி என்னோட கூட பிறந்த சகோதரிய பாத்துக்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட மூப்பன், அந்த மலைக்காளி தான் உனக்கு நல்ல புத்தி கொடுத்திருக்கான், இனி நல்ல வழியில பொழைச்சுக்கோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக அடுத்த சீனா சத்யா இறந்து போக சத்யாவோட பாட்டி அழுதுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மல்லி பதட்டத்தோட ஓடி வந்து, என்ன ஆச்சு பாட்டி, எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பாட்டி மல்லிய பார்த்து கோபத்தோட, எதுக்கு என் பிள்ளைக்கு மருந்து கொடுத்து கொன்ன, வியாதி குணமான பொண்ணுக்கு மறுபடியும் இன்னும் ஒரு வாரத்துக்கு மருந்து சாப்பிடணும்னு சொல்லி விஷ மருந்து கொடுத்து நீ தான் அவளை கொன்னுட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு மல்லி, என்ன சொல்றீங்க பாட்டி, நான் சத்யாக்காவை கொன்னுட்டேனான்னு கேட்க அதுக்கு அந்த பாட்டி, ஆமா நீ தான் என் பொண்ணுக்கு வந்த எமன்னு தெரியாம உன் பேச்ச கேட்டம் பாரு, என் தப்புதான்னு சொல்லி அழுக அதுக்கு மல்லி, உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க, நான் சத்யாக்காவை கொன்னுட்டேனா, என்னால யாரையும் கொல்ல முடியாது, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்ல அதுக்கு அந்த பாட்டி ரொம்ப கோபத்தோட மல்லிய புடிச்சு இழுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டு, இனி நீ இந்த பக்கமே வந்துடாத போ இங்கிருந்துன்னு சொல்லி மல்லிய துரத்த அந்த நேரத்துல மூப்பன் அங்க வந்து, என்ன நடக்குது இங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இந்த மல்லி தான் என் பொண்ணுக்கு விஷ மருந்து கொடுத்து கொன்னுட்டான்னு சொல்ல அதை கேட்ட மூப்பன் அதிர்ச்சியோட, ஏன் இப்படி பேசுற, மல்லி யாரையும் கொல்லணும்னு நினைக்கிறவ இல்ல, நீ அவளை தப்பா புரிஞ்சிருக்கன்னு சொல்ல உடனே சந்து, இங்க இருக்க மக்களை காப்பாத்துறதுக்காக ராவும் பகலுமா கஷ்டப்படுறவ இந்த மல்லி, இது உங்களுக்கு தெரியாதா, காப்பாத்த நினைக்கிறவங்க எப்படி கொல்லணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பாட்டி, நீ தானே மல்லி கொடுத்த மருந்த பார்த்து இது விஷ மருந்து மாதிரி இருக்குன்னு சொன்ன, நீ சொல்லியும் கேட்காம இந்த மல்லி தான் இந்த மருந்த கொடுத்தா, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் மக இறந்து போனான்னு சொல்ல அதுக்கு மல்லி, கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் அந்த மருந்து கூட எந்த விஷ மருந்தையும் சேர்த்து கொடுக்கல மூப்பா, நான் தெரிஞ்சு யாரையும் கொலை பண்ணல மூப்பா, இதுல ஏதோ சதி இருக்கு, என்னோட குருநாதரான உங்க மேல சத்தியம், நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு அழுக உடனே மூப்பன் மல்லி கிட்ட, நீ கவலைப்படாத, இப்ப இங்கிருந்து வீட்டுக்கு போ, நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி சந்துவை கூட்டிட்டு சத்யாவை பார்க்க உள்ள போக அடுத்த சீனா அரண்மனையில ராணி கடவுள் கிட்ட, இந்த ராஜ்யத்துக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் பாதுகாக்கணும், இங்க வாழ்ற மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோட வாழ நீங்க தான் அருள் புரியணும், எதிரிங்க கிட்ட இருந்து ராஜ்யத்தை காப்பாத்த நீங்க தான் துணை இருக்கணும்னு சொல்லி
வேண்டிக்க கூடவே ராஜராஜனும் குருகுலத்துல இருக்கிற அண்ணனை எதிரிங்க கிட்ட இருந்து நீங்க தான் பாதுகாக்கணும், அவர் நல்லா படிக்க அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல சனீஸ்வரன் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அரண்மனையில விளக்குகள் எல்லாம் அணைய ஆரம்பிக்க என்ன நடக்குதுன்னு புரியாம ராணியும் ராஜராஜனும் பயப்பட அடுத்த சீனா மணிகண்டன் கடவுள் கிட்ட இந்த அவதாரத்துல என்னோட போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அதன் காரணமா என்னோட அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கிற சனி தோஷத்துல இருந்து நீங்க தான் காப்பாத்தணும், அடுத்ததா என்னோட சகோதரியான மல்லிய காப்பாத்துறது தான் என்னோட முதல் பணியா இருக்கும், மல்லி தீர்காயுசா இருக்கணுங்கிற வார்த்தையை நான் அவளுக்கு கொடுத்திருக்கேன், அதனால அவ அல்பாயுசா மரணப்பட நான் அனுமதிக்கவே மாட்டேன், நான் மல்லிய காப்பாத்துற முடிவுல இருந்து பின்வாங்கணுங்கிறதுக்காக யமதர்மனும் சனீஸ்வரனும் எங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த நினைக்கிறாங்க, அத நான் இங்கிருந்து முறியடிச்சு அவங்கள காப்பாத்துறதுக்கான சத்திய கொடுங்கன்னு சொல்லி விக்னேஸ்வரன் கிட்ட வேண்டிக்க அரண்மனையில ராணி இங்க ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தோணுது, நீங்க தான் காப்பாத்தணும்னு விஷ்ணு கிட்ட வேண்டிக்க ராஜராஜனும் சிவன் கிட்ட வேண்டிக்க அந்த இடத்துல திடீர்னு மணிகண்டன் தோன்றி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி ராஜராஜனா மாற அடுத்த சீனா ராஜா சேனாதிபதி கிட்ட எல்லையில நடக்கிற நிலவரங்களை பத்தி கேட்க அதுக்கு சேனாதிபதி அங்க இப்ப எந்த மாற்றமும் இல்ல, உதயனோட படைகள் இப்போ எல்லைக்கு பக்கத்துல தான் இருக்காங்க, படைகளோட வந்து நம்ம கூட சண்டை போட அவன் தயாரா இல்ல, இருந்தாலும் பந்தல ராஜ்யத்தை தாக்குற எண்ணத்துல இருந்து அவன் பின்மாறவும் இல்லைன்னு ராஜா கிட்ட சொல்ல அதுக்கு ராஜா நீங்க எப்பவும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கான சாமர்த்தியம் அவன் கிட்ட இருக்குன்னு சொல்ல அதுக்கு சேனாதிபதி தெரியும் பிரபு, வெளியே இருக்க எதிரிகளை பார்த்து நான் பயப்படல, ஆனா உள்ள இருக்கிற எதிரிகளை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்ல அதுக்கு ராஜா இங்க எதிரிகள்னு யார சொல்றீங்க அப்படின்னு சேனாதிபதி கிட்ட கேட்க அதுக்கு சேனாதிபதி அவங்கள பத்தி சொல்லணும்னு நினைச்சா பனிமலை வெள்ளத்துல கரைஞ்சு போற மாதிரியான எண்ணம் வருது, இருந்தாலும் எனக்கு ஒரு புடி கிடைச்சிருக்கு, எப்பவுமே உங்க கூட நிழலா இருக்கிற சக்கரபாணிய எல்லையில சந்தேகப்படும்படியா பார்த்தேன், அவன் உதயனை தேடித்தான் எல்லைக்கு வந்திருந்தான், அவன் எதுக்கு உதயனை தேடி அங்க வந்தான்னு தான் எனக்கு தெரியல, அத நினைச்சாதான் எனக்கு நிம்மதியே இல்ல பிரபுன்னு சொல்ல இத கேட்ட ராஜா இத பத்தி ஆழமா யோசிக்க அடுத்த சீனா யமதர்மன் சனீஸ்வரன் அரண்மனைக்குள்ள போறத பார்த்துட்டு நிக்க அந்த நேரத்துல ராணியும் பிரார்த்தனையை முடிச்சு கண் விழிச்சு பார்த்தா மணிகண்டன் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட மணிகண்டனா அதிசயமா இருக்கே, நீ எப்ப இங்க வந்த, விளக்கெல்லாம் அணையாம எரியுதே, உன் இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ராஜராஜன் எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு மணிகண்டன் அது உங்ககிட்ட சொல்றதுக்கான நேரம் இன்னும் வரலமா, நீங்க இப்ப சீக்கிரமா போய் அப்பாவை பூஜை அறைக்கு உடனே கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்ல இது கேட்ட ராணி என்ன இது நீயும் தம்பியை சேர்ந்து என்கிட்ட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு மணிகண்டன் அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, சீக்கிரமா போய் அப்பாவை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல அதுக்கு ராணி இப்ப எதுவும் சொல்ல வேண்டான்னு மணிகண்டனை தடுத்து பணிப்பெண்ணை கூப்பிட்டு மணிகண்டன் வந்திருக்கான், அவனுக்கு பிடிச்ச பால் பாயசம் தயார் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்ல இத கேட்ட பணிப்பெண் மணிகண்டனை பார்க்க அந்த இடத்துல மணிகண்டன் தெரியாம ராஜராஜன் தெரிய அந்த பணிப்பெண்ணும் மணிகண்ட குமாரன் எங்க ராஜராஜ குமாரா அப்படின்னு கேட்க ராஜராஜனும் மணிகண்டனை தேட என்ன நடக்குதுன்னு புரியாம ராணி அதிர்ச்சியோட பார்க்க இதோட இந்த எபிசோட் முடியுது, இதோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.